கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை இன்றைக்கு நாம் கேட்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இந்த வாக்குத்தத்த செய்தியை எல்ஷடாய் திருச்சபை குடும்பத்தாருக்கும் அந்தமான் எல்ஷடாய் யூடியூப் சேனலில் கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் கர்த்தர் தருகிற வார்த்தை, மகனே மகளே, இந்த 2024ஆம் ஆண்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறதுக்கான கர்த்தருடைய வார்த்தை, இதோ உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இன்றைக்கு புதிய ஆண்டிலே ஒவ்வொரு திருச்சபையிலும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் அநேக விதமான வாக்குத்தத்தங்களை, அநேக விதமான ஆசீர்வாதமான செய்திகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். காரணம் என்ன? கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், கர்த்தருக்குள் பலன் அடைய வேண்டும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், கர்த்தருடைய வருகை மட்டும் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம் அல்லது ஒரு எதிர்பார்ப்பு ஜனங்கள் எல்லாரும் நீங்கள் கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆகவே வேதாகமத்தில் உள்ள வாக்கு தத்தங்களை கர்த்தர் அவருடைய ஆவியிலே எப்படியெல்லாம் எழுதுகிறாரோ, ஒவ்வொரு சபையினுடைய காரியங்களாக அப்படியெல்லாம் வாக்கு தத்தங்கள் எடுத்து வேதாகமத்திலிருந்து தான் எடுத்து பேசுகிறார்கள். ஆனால் வேதம் இந்த வாக்கு தத்தத்தை குறித்து என்ன சொல்லுகிறது என்றால், வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய வாக்கு தத்தங்கள் நமக்கு உரிமையானவைகள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாக்கு தத்தம் என்று சொன்னால் நம்மை அவர் ஆசீர்வதிக்க போவதை அல்லது தேவன் நமக்கு செய்ய போவதை முன்பாகவே நமக்கு அறிவிக்கிற ஒரு காரியம். அப்போ இந்த ஆண்டிலே, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிற வாக்கு தத்தம், இந்த வார்த்தையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய உயிர் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அவர் மிக அழகாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து சீசரோடு கூட 33 ஆண்டுகள் சீசரோடு இருந்து 30 ஆண்டுகள் தன் தாய் தகப்பனோடு இருந்து, பிறகு இந்த உலகத்தின் பாவத்திற்காக சாபத்திற்காக நமக்கு நித்திய ஜீவனை உண்டாக்கும்படியாக, பாவ மன்னிப்பு தரும்படியாக, ஒரு விடுதலை தரும்படியாக கல்வாரி சிலுவிலே ஆண்டவர் இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இந்த உலகத்திலே உயிர் தேர்ந்த தெய்வம் நம் ஆண்டவர் இயேசு ஒருவர் தான். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே விதமாக போடப்பட்டிருக்கிறது, அவர் 40 நாள் அளவும் தம்மை உயிரோடு உள்ளவராக சீசர்களுக்கு தரிசனமானார் என்று பார்க்கிறோம். அப்படி 40 நாள் உயிரோடு இருந்த கர்த்தர் உயிர் தெழுந்த பிறகு தன்னுடைய சீடர்களிடத்தில் சொன்ன ஒரு பெரிதான வாக்குத்தத்த வார்த்தையை தான் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். அது வேறு ஒன்றுமல்ல, இதோ உலகத்தின் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அந்த ஒரு வார்த்தை சீசர்களை ரொம்ப பலப்படுத்தி இருக்கும். ஏனென்றால் சொன்னவர்கள் யாரும் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார் தன்னுடைய சீடர்களிடத்தில், நீங்க கவலைப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் போயிட்டு சகல ஜாதிகளில் சீசராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தால் ஞானஸ்நானம் கொடுங்கள், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி செய்யுங்கள், உபதேசம் பண்ணுங்கள், நான் உலகத்தின் முடிவு பரிந்தமும் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன். இந்த வார்த்தை அவர்கள் உற்சாகப்படுத்தியது. இந்த வார்த்தை அவர்கள் பிடித்து கொண்டார்கள். இந்த வார்த்தையினாலே அவர்கள் புறப்பட்டு உலகத்தின் சகல நாடுகளுக்கும் போனார்கள். காரணம் என்ன தெரியுமா? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. இந்த வார்த்தையை சொன்னவர்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்மை உள்ள தெய்வம். ஆகவே இந்த வார்த்தையின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை அவர்களுக்கு உண்டாகியது. ஆகவே இந்த வார்த்தையை பிடித்து கொண்டார்கள். ஆண்டவர் சொல்லிவிட்டார், இதோடு கூட ஒரு நாள் 2 நாள் அல்ல, அன்பானவர்களே, வாக்குத்தத்தங்களை வாழ்நாள் முழுவதும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இயேசு சொல்லும்போது சொல்றார், ஏதோ இந்த 2024ஆம் ஆண்டு மாத்திரம் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று நான் சொல்லவில்லை. இன்றையில இருந்து உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களோடு இருக்கிறேன். இன்றைக்கு அநேகர் நம்மை பார்த்து சொல்லியிருப்பார்கள். படிக்கிற நாட்களிலே நண்பர்கள் சொல்லுவார்கள், நாம் எப்பொழுதும் பிரியவே கூடாது, எப்பொழுதும் நாம் கூடவே இருப்போம், நாம் எப்பொழுதும் ஒன்றாகவே இருப்போம். பார்த்தீங்கன்னா பள்ளி வாழ்க்கை முடிந்ததும் 1 மாதங்கள் 2 மாதங்கள் ஆனதும் நட்புகள் எல்லாம் மறந்து விடுவார்கள். கூடவே இருப்பேன், கூடவே படிப்போம் என்று சொன்னவர்கள் எல்லாம் வேறு வேறு இடங்களிலே இருப்பார். அநேகர் அப்படிதான், நண்பர்கள் மாத்திரமல்ல, அநேகர் வாக்கு பண்ணுவார்கள், அது கூடவே இருப்பாங்க, கடைசி வரைவாங்க. பார்த்தீங்கன்னா பாதியிலே போயிட்டு வரது இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் யார் வார்த்தையை விட யார் வார்த்தையை நாம் நம்புவதற்கு முடியாது. ஏனென்றால் சொல்லுகிறவர்கள் மனிதர்கள், அவர்கள் மாறக்கூடியவர்கள், இந்த சூழ்நிலை மாறக்கூடியது. ஆனால் இந்த வாக்கு தத்தத்தை தருகிறவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்கள் இந்த வருஷத்தில் ஒவ்வொரு நாளும் என் இயேசு என் கூடவே இருப்பார். இந்த வார்த்தை நிச்சயம் உங்களை பலப்படுத்தும். எப்பொழுது தெரியுமா நம் வாழ்க்கையில் கவலை வருகிறது, எப்பொழுது தெரியுமா கலக்கம் வருகிறது, பிரச்சனைகளோடு கடந்து போகும் பொழுது என் கூட யாருமே இல்லையே, என் கூட யாருமே இல்லையே, நான் தனியாக இருக்கிறேனே, இதுதாங்க எல்லா பயத்துக்கும் காரணமே. ஏன் பயம் வருது? நான் தனியாக இருக்கிறேன், என் கூட யாருமே இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், மகளே நீ அப்படி சொல்லாத, நான் கூடவே இருக்கிறேன். ஒரு நாள் 2 நாள் இல்லை, இப்பொழுது கூடவே இருக்கிறேன். ஆக கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, நான் உங்க கூடவே இருக்கிறேன்றாரு. இந்த வார்த்தை நிச்சயமாக சொல்கிறேன், நம்ம எல்லா பயத்தையும் மேற்கொள்ள நமக்கு உதவி செய்யும். பிரச்சனை நேரத்தில் பாருங்க, நான் ஒரு வேதா பகுதியை பழைய ஏற்பாட்டில் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இப்போ கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிற வார்த்தையை தான் இந்த நாட்களிலே உங்களோடு கூட ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நன்றாக கவனியுங்கள். இஸ்ரவேல் மக்களை வழிநடத்த யோசுவாவினுடைய தலைவராக இருந்தவர் மோசே. இஸ்ரவேல் மக்களுக்கும் தலைவர் தான், யோசுவாவுக்கும் தலைவர் மோசே தான். கர்த்தர் மோசேயோடு கூட பயங்கரமாக இருந்தார். மோசேயோடு கூட கர்த்தர் இருந்தார். மோசேயோடு கூட கர்த்தர் இல்லைன்னு சொன்னா செங்கடல விழுந்திருக்க முடியாது, யோர்தானை கடந்திருக்க முடியாது, எரிகோ விழுந்திருக்க முடியாது. எல்லாவற்றுக்கும் காரணம் கர்த்தர் மோசேயோடு கூட இருந்தார். 100% உண்மை வார்த்தை. ஆனால் அந்த மோசே 120 வயதாகும் போது அவன் மரித்து விட்டான். வேதம் இதை குறித்து சொல்லும்போது 34 வசனத்தில் மோசே மரிக்கிற போது 120 வயது உள்ளவனா இருந்தான் என்று போடப்பட்டிருக்கிறார். இப்போ அது மாத்திரமல்ல, 12வது வசனம், கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒருவனும் இல்லை என்று கூட போடப்பட்டிருக்கிறார். அப்போ இப்படி கூடவே இருந்த ஒருவர், ஒரு தலைவர், கூடவே கர்த்தரோடு கூடவே இருந்தவர், கர்த்தருடைய அற்புதங்களை செய்த ஒருவர் இப்பொழுது மரித்து விட்டார். இப்பொழுது யோசுவாவுக்கு என்ன இருந்திருக்கும்? ஒரு கலக்கம், ஒரு பயம், அல்லது நான் எப்படி இந்த இஸ்ரவேல் மக்களை நான் நடத்த போகிறேன்,
எப்படி இவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள் நான் எப்படி கொண்டு போய் சேர்க்க போறேன்? இது எப்படி ஆகும்? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல ஏற்படுற கேள்வியே அதான். எப்படி நான் இந்த பிரச்சனை கடக்க போறேன்? எப்படி என்னுடைய வாழ்க்கையின் பாதி காலத்தை கழிக்க போறேன்? என்னோடு கூட இருப்பேன்னு சொன்னவங்களாம் போயிட்டாங்களே, நான் நம்பி இருந்தவங்களாம் என்னை கைவிட்டாங்களே, நான் எப்படி என்ன செய்ய போறேன் அப்படின்னு பல நேரங்கள்ல நமக்கு ஒரு கலக்கம், திகைப்பு வருகிறது. ஆகவேதான் கர்த்தர் மோசையை பார்த்து சொல்லும் பொழுது விருது சொல்லுகிறார், திகையாதே, கலங்காதே. 9வது வசனம் யோசுவா 1:9, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை, யோசுவாவை நிலைமை யோசித்து பாருங்க. தன்னோடு கூட தலைவனாய் இருந்து சகலவற்றையும் கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்று கர்த்தரை உடன் வைத்திருந்த, கர்த்தரோடு கூட இருந்த மோசேக்கு ஒரு மரணம் ஏற்பட்ட உடனே யோசுவாவின் நிலைமை திகைத்தான், கலங்கினான், ஒரு கைவிடப்பட்டது போல உணர்ந்தான். என் கூட யாருமே இல்லையே, நான் எப்படி செய்ய போறேன்னு. அப்பொழுதுதான் ஆண்டவருடைய வார்த்தை யோசுவாவுக்கு உண்டாகிறது. என்ன வார்த்தை தெரியுமா? நான் மோசையோடு இருந்தது போல, யோசுவா 1:5, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றைக்கு சீசர்களை பார்த்து சொன்ன வார்த்தையை கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அன்றைக்கு சீசர்களோடு மாத்திரமல்ல, இன்றைக்கும் என்னை விசுவாசித்து திருச்சபையில் சீசர்களாக இருக்கிற, விசுவாசிகளாக இருக்கிற, தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை கொண்டவர்களாக இருக்கிற, தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்டவனும் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுடன் கூட சகல நாட்களில் இருப்பேன். அல்லேலூயா. இந்த வார்த்தை யோசுவாவை தேற்றினது. இந்த வார்த்தை யோசுவாவை பலப்படுத்தினது. இந்த வார்த்தையை யோசுவா பிடித்து கொண்டார். கர்த்தர் என் கூடவே இருப்பார். மோசையோடு மாத்திரம் அல்ல, கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். வெளியிலே சொல்லுமா? அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீ சோர்ந்து போகாதீர்கள், கவலைப்படாதீர்கள். 2023 வருஷங்கள் கடந்து வந்துட்டேன், 2024 எப்படி இருக்க போகுதோ, கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்க கூட இருந்தா, கர்த்தர் உங்க கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டாருங்க. கர்த்தர் உங்க கூட இருந்தா நீ எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியுங்க. அல்லேலூயா. உங்க கூட இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அதான் சொன்னார், வானத்திலும் அதிகாரம், பூமியிலும் அதிகாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. ஒருவேளை இந்த உலகத்தில் கொஞ்சம் பேர் இருக்கலாம், அவங்களுடைய அதிகாரம், ஊர் தலைவர் என்று சொன்னால் அவருடைய பஞ்சாயத்துக்கு உட்பட்டது மாத்திரம்தான் அவர் தலைவராக அதிகாரம் செலுத்தும். ஒரு எம்எல்ஏ என்று எடுத்துக்கொண்டால் அவர் தன்னுடைய தொகுதிக்கு உட்பட்டுதான் அவருடைய அதிகாரங்கள் அவர் செய்ய முடியும். அப்படிதான் ஒவ்வொருவரையும் ஒரு எம்பி எடுத்துக்கொண்டால், ஒரு அமைச்சரை எடுத்துக்கொண்டால் அந்த துறைக்கு மாத்திரம்தான். ஒரு முதலமைச்சரை எடுத்துக்கொண்டால் ஒரு மாநிலத்துக்கு மாத்திரம்தான். அவர் பிரதமரை எடுத்துக்கொண்டால் ஒரு நாட்டுக்கு மாத்திரம்தான். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற என் இயேசு கிறிஸ்து உலகத்திலும், அல்லேலூயா, சகல உலகத்துக்கும் அதிபதியா இருக்கிறார். சகல உலகத்திற்கும் மாத்திரமல்ல, வானத்திலும் அவர் அதிகாரமுடையவராக இருக்கிறார். நண்பான தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையில் நான் உங்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் 2024ஆம் ஆண்டு உங்களோடு இருந்து மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். உங்களை பலப்படுத்த போகிறார். உங்களுக்கு கோணலானவர்களை செவையாக்க போகிறார். உங்களுடைய எல்லா நிலையிலும் அவர் உங்களோடு கூட வருவேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். வாக்கு பண்ணின தேவன் உண்மை உள்ளவர். அவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்து ஆண்டவர் என்னோடு கூட இருப்பார் என்று ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்ததும் இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் சொல்லி கடந்து போவீர்களானால், ஒரு தேவ பிரசன்னம், ஒரு தேவ மகிமை, தேவாதி தேவனுடைய பிரசன்னம் உங்க கூடவே இருப்பதை இந்த கால வேளையிலே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வருஷத்தின் முதல் நாளிலே 2024ஆம் ஆண்டில் இருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிற ஒரு வார்த்தை, நீ போகிற இடமெல்லாம்
நான் உன்னோடு கூட வருவேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரு நாள் 2 நாட்கள் அல்ல, சகல நாட்கள் நான் உங்களோட இருப்பேன். ஆகவே நீங்கள் தினந்தோறும் காலையில் எழுந்து இந்த கர்த்தருடைய வாக்குத்தத்த வார்த்தையை சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த உலகத்தின் சகல நாட்களிலும் நான் ஆண்டவரே என்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னீங்களே, நீர் என்னோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நிறைய பேர் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறத உணர்றதில்லை. ஆண்டவர் எங்கேயோ இருக்கிறார் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்லைங்க, புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். புதிய ஏற்பாட்டில் தேவன் ஒரு முறை உங்களோடு வந்துட்டா, ஒரு முறை உங்க கூட வந்துட்டா, ஒரு நாளும் அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். உலகத்தின் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருப்பார் சொன்னா, உங்களோடு கூட தான் இருப்பார். கொலைசெய்யார் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம் விதமாக சொல்லுகிறது, மகிமையின் கிறிஸ்துவானவர் உங்களுக்கு உள்ள இருப்பதே அந்த ரகசியம். வெளியே மாத்திரம் இல்லைங்க, உங்க கூட மாத்திரம் இல்லைங்க, உங்க உள்ளவே இருக்கிறார். பாருங்க, அவ்வளோ ஒரு பெரிய தேவரை நீங்கள் நானும் கொண்டிருக்கிறோம். ஆக கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை தினந்தோறும் காலை எழுந்து சொன்னீங்க. என்னோட கூட இருக்கிற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். மோசையோடு இருந்தது போல யோசுவாவோடு இருந்தாரே கர்த்தர், சீசர்களோடு கூட இருந்தாரே, ஏன் அவர் விசுவாசிக்கிற உங்களோடு இருக்க மாட்டாரா? நிச்சயம் இருப்பா. சோர்ந்து போகாதீர்கள், பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள். இந்த 2024ஆம் வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமான வருஷமாக இருக்கும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், நன்மையை கண்டடைவீர்கள். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எனக்கு யாரும் இல்லை, நான் நம்பினவர்கள் எல்லாம் என் கூடவே இல்லை, நான் எப்படி கடக்க போகிறேன் இந்த வருஷத்தை, நான் எப்படி வாழப்போகிற வாழ்க்கையை. கவலைப்படாதீர்கள். வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். மோசையோடு மாத்திரமல்ல, யோசுவாவோடும் இருந்தார். யோசுவாவோடு மாத்திரமல்ல, அவர் தாவீதோடு கூட இருந்தார், யோசேப்போடு கூட இருந்தார். அல்லேலூயா. அவர் உங்களோடு இருப்பார். அவர் உங்களோடு இருக்கிறபடினாலே காரியங்கள் வெற்றியாய் முடியும். அல்லேலூயா. நீ எதிர்பார்த்து கலங்கி பயந்து கொண்டிருக்கிற அநேக காரியங்களிலே கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உங்களுக்கு வெற்றி தரப்போகிறார். விசுவாசிக்கல. தேவனுடைய மனுஷன், தேவனுடைய ஊழியக்காரனாக நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் கர்த்தரால் நிச்சயமாக வெற்றி அடைவீர்கள். கர்த்தரால் நிச்சயமாக 2024ஆம் ஆண்டு பரிபூர்ணமாய் வாழ்வீர்கள். கர்த்தர் உங்களை எல்லா நிலைகளிலும் உங்களோடு கூட இருந்து அவர் தன்னுடைய வார்த்தையை உறுதிப்படுத்துவார். இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்கள் கூட இருப்பதை உணர்வீர்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.